ஹாய் நண்பா, ஒரு சூப்பரான வேற லெவல் கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்குதுங்க. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு. அரசு நிதி சேவை மையத்தில் இருந்து விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷருக்கு மட்டுமே சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாதம் 1,43,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஸோ நீங்கள் இது மாதிரி அரசு வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், தனியார் வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், இதை பற்றின இன்ஃபர்மேஷனை இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டி, அதாவது தேசிய நிதி சேவை மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்பொழுது இங்கேருந்து ஆஃபீஸர் லெவல் பதவிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. கிரேட் ஏ கேட்டகரியில் அசிஸ்டன்ட் மேனேஜர். அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து மே மாதம் 8 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குதுங்க. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மே ஜூனில் ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன், ஜூன் ஜூலையில் ஃபேஸ் 2 இருக்கும். இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓல்டு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த வேகன்சி ஒரு 10 வேகன்சி இருக்கும், ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு வேகன்சியை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 வேகன்சி இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ வேகன்சி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட்டை எதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனாஃப் அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகிருக்காது. அதனால தான் லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டியை சொல்கிறேன். கண்டிப்பாக விருப்பம் இருக்குதா, தகுதி இருக்குதா, அப்ளை பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ 2 விதமான கேட்டகரியில் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்ட்ரீம், காமனான ஸ்ட்ரீம். இன்னொன்று வந்து லீகல் ஸ்ட்ரீம், ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்னா மாஸ்டர் டிகிரி படித்தவங்க, அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லைனா எக்கனாமிக்ஸ் இல்லைனா காமர்ஸ் இல்லைனா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா எக்கனாமெட்ரிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரியில், அதாவது பிஇ டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலோ அவர் ஐடி படிச்சிருந்தாலோ இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலோ இல்லைனா ஐடி டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் காமர்ஸ் எடுத்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி சிஏ படித்தவங்க இல்லைனா சிஎஃப்ஏ இல்லைனா சிஎஸ் படித்தவங்க இல்லைனா ஐசிடபிள்யூஏ படித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் லா படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் இன் எனி அதர் டிசிப்ளின், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு டிசிப்ளின் எடுத்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எனி டிசிப்ளின் டிகிரி படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அண்ட் தென் இன்னொரு ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஸ்ட்ரீம். இந்த லீகல் ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ணுறவங்க பேச்சுலர் டிகிரியில் லா எடுத்து படிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த ஜாபுக்கான ஏஜை பொறுத்தளவு குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 30. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா பிசி, பிசி, முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி தான். 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் செலக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜாபுக்கு சேலரி நான் சொன்ன மாதிரி 1,43,000 ரூபாய், அதாவது ஃப்ரெஷருக்கே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சேலரி கொடுக்குறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜாபுக்கான மோட் ஆஃப் செலக்ஷன், அதாவது செலக்ஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மத்திய அரசாங்க வேலைவாய்ப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக இதையும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ மோட் ஆஃப் செலக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சொல்லிட்டு 2 எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஃபேஸ் 3 வந்து இன்டர்வியூ. ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் எல்லாமே. ஸோ அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 சொல்லிட்டு ஃபேஸ் 1 எக்ஸாம் வந்து 2ஆக டிவைட் ஆயிருக்கு. இதில் பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா காமன் சிலபஸ், ஓகேங்களா? அதாவது ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் தென் குவான்டிட்டி ஆப்டிடியூட், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு வந்து 1 மணி நேரம் டைம் டூரேஷன். அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்ட்ரீமில் கேட்குறாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு காமன் சிலபஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி 1-2 அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுக்குமே உங்களுக்கு 100 கொஸ்டின் 1 மணி நேரம் டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க.
லீகலுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு தனியாக கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேப்பர் 2ல். ஸோ phase 1 எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு phase 2 இருக்கும். phase 1 எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்கன்னா 1/4 கால்குலேஷனில் மார்க் வந்து நெகட்டிவ்ல டிடக்ட் ஆகும். phase 1 கிளியர் பண்ணால் மட்டும்தான் அதில் கிளியர் பண்ணுறவங்க மட்டும்தான் phase 2 எக்ஸாம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். phase 2 ஆல்சோ உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். இது வந்து உங்களுக்கு காமன் சிலபஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்கும். எஸ்ஐ ரைட்டிங், பேராகிராஃப் ரைட்டிங் லைக் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் பேப்பர் 2 வந்து ஜெனரல் ஸ்ட்ரீமில் வந்து 2 கேட்டகரியாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த phase 1 அண்ட் தென் phase 2 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த ஜாபுக்கான ப்ரொபேஷன் பீரியட் வந்து ஒரு 2 இயர்ஸ் போட்டிருக்காங்க. எல்லா மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புக்குமே ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து உங்களுடைய நன்னடத்தையை பார்த்துட்டு ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரூல். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபுக்கு வந்து 2 இயர்ஸ் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது. ஸோ பே ஸ்கேல், அதாவது சேலரி வந்து பேசிக் பே 44,500 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி நிறைய அலவன்சஸ் இருக்குங்க. எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்குது. உங்களுக்கு கிரேட் அலவன்சஸ், ஸ்பெஷல் அலவன்ஸு, டிஏ இருக்குது. ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலிக்காக அலவன்ஸ் கொடுக்குறாங்க, லோக்கல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய இன்சூரன்ஸு ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நிறையவே கவர் ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸு, பேசிக் பே, ஃபேமிலி கொடுக்குறது, பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1,43,000 ரூபாய் உங்களுக்கு மாத சம்பளம் ஸ்டார்டிங்லேயே கிடைக்குது. அப்போ உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் செட்டில்ட் ஆயிரும். ஸோ வேகன்சி கம்மியாக தான் இருக்குது, ஆனால் காம்படிஷன் கம்மியாக இருக்கும். எதை வச்சு சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த ஜாபுக்கு வந்து வேகன்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நான் வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா எலிஜிபிளாக இருக்கிறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேலை வாய்ப்புக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியாவில் எங்கேனாலும் இருக்கலாம். நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபாரினில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்ராட் போய் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா IFSCயோடைய அந்த பிரான்ச் வந்து அப்ராட்லேயும் இருக்குது, ஃபாரின்லேயும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டே நீங்கள் போயிடலாம். ஓகேங்களா? உங்கள் ஃபேமிலிக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே கவர் ஆகுது. ஃபேமிலியோட கூட நீங்கள் சேர்ந்து போய் ஒர்க் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் தென் மதுரை. ஸோ உங்களுக்கு என்ன சென்டர் வேணுமோ நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எப்போவுமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அன்ரிசர்வ்ட் OBC EWSக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபீஸு. அண்ட் SC/STயாக இருக்கிறீங்கன்னா ஒரு 100 ரூபாய் மட்டும் தான் ஃபீஸு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனாக இருக்கட்டும், இடது கை கட்டவரல் இருக்குல்லையே அதனுடைய ரேகை, இந்த மாதிரி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. காமனாக ஒரு பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும், ஒரு SSC எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கேட்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ப்ரொசீஜரில். இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான், நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு. முடிஞ்சளவு விருப்பம் இருக்கிற, தகுதி இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.